செத்து போனதை பிடிச்சி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு திராவிடம் என்றால் இதை குறிக்குது, இப்படி இது கோட்பாடு அப்படின்னு ஏதாவது சொல்ல தெரியாது. மரபு இனம்ங்கிறது திராவிடம்ங்கிறது மரபு இனம். சரி, யாரெல்லாம் திராவிடர்? என்ன கேட்டியல்ல, யாரெல்லாம் தமிழர்னு? யாரெல்லாம் திராவிடர்? கன்னடர், தெலுங்கர், துளுவர், மலையாளி, இவங்கெல்லாம் எந்த மொழியிலிருந்து பிரிந்து பிறந்தவர்கள்? தமிழிலிருந்து. அப்ப ஒண்ணு நீங்க தமிழியம்னாவது சொல்லிருக்கலாம், திராவிட மொழின்னா தமிழிய மொழி குடும்பங்கள்னாவது சொல்லிருக்கலாம். இல்ல, சரி திராவிடம்னு சொன்னீங்க. இதுல தெலுங்கர் நாங்கள் மரபினம், திராவிடம் என்பது எங்கள் மரபினம். இல்ல கன்னடர்கள் திராவிடம் என்பது எங்கள் மரபினம், அல்லது துளுவர் திராவிடம் என்பது எங்கள் மரபினம், அல்லது மலையாளிகள் திராவிடம் என்பது எங்கள் மரபினம். யாராவது சொல்றாங்களா? நேத்து வந்த ஒரு பிச்சைக்காரன் சொல்ல வச்சுக்கிட்டு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மக்களை உலகத்தின் முதல் மொழி தமிழ்னு அமெரிக்க மொழியல் ஆய்வறிஞர், ஜப்பான் மொழியறிஞர் சுஷ்மோனால இருந்து, அலெக்ஸ் குலியர்ல இருந்து, ஏன் நம்ம ஐயா மோடியே ஊரா பேசி வர்றாரு. நீங்களே பேசுறீங்க உலகின் தொன்மையான மொழி தமிழ்னு. எவ்வளவு பெரிய இலக்கிய வளம், எவ்வளவு பெரிய வரலாற்று தொன்மை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை ஒரு வேற்று சொல்ல, அதான் வெறியா வருதுல. என் தம்பி அதை வச்சுதான் போட்டான். நான் யாருன்னு நான் தான் தம்பி சொல்லுவேன். நீ யாருன்னா நான் சீமான், நான் தமிழன், நான் தான் சொல்லுவேன். நீங்க திராவிடர், நீங்க ஏய் அதான் விடுதலை படம் பார்த்தீங்களா, குத்துறான்ல வாடா நாலாவது அப்புறம் தானே நாலாவனா அப்படின்னா, டேய் என் பேரு கருப்பண்டா, நான் யாருன்னு நான் தான்டா சொல்லுவேன். நீங்க சொல்றது பேர் இல்லடா. நான் தான் இது அந்த குத்துனாதான் இவங்க விடுவாங்க நினைக்கிறேன். சும்மா வந்து எதையாவது நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? இந்திய நிலத்தில் எவன் திராவிடன்? நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? என்னுடைய கட்டிடத்தை வந்து திராவிட கட்டடக்கலை, என்னுடைய நாகரிகத்தை திராவிடம். உனக்குன்னு ஒண்ணு இல்ல, போறது சாப்பிட்டு படுப்பா. உனக்கு என்ன இலக்கியம் இருக்கு கேட்டா திராவிட இலக்கியம், திராவிட இது